எல்லாருக்கும் ஹாய். என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டுக்கு என்ன டிஃபன்னு பார்க்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆனால் இதை அதிகமாக சேர்க்கக்கூடாது, அடிக்கடி சேர்க்கக்கூடாது. வாங்க அப்படி என்ன டிஃபன் பார்த்துடலாம். அப்படி ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சது தான் மேகி. பார்த்திங்களா? பீன்ஸு, கேரட்டு, முட்டை, ஆனியன், குடைமிளகாய் எல்லாம் போட்டு செஞ்ச நூடல்ஸ் நைட் டிஃபனுக்கு இதுதான். இன்றைக்கி என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தி அப்படின்னு சொல்ல முடியாது. பீன்ஸ் கேரட்டை வேணால் ஹெல்த்தின்னு சொல்லலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு 4 பீன்ஸ் தான் போட்டேன். நான் 12 ரூபா பாக்கெட்டா 13 ரூபா நினைக்கிறேன். அது 2 வாங்கியிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு நாங்களுமே செஞ்சு. இதில் பார்த்தீங்கன்னா கொடை மிளகா, பீன்ஸு, கேரட்டு, ஆனியன், முட்டை, அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேன். அப்புறம் நான் தாளிக்கும் போது சோம்பு போடுவேன். சில பேர் அதெல்லாம் போட மாட்டாங்க. நான் கொஞ்சம் ஒரு கறி மசாலா டேஸ்ட்டுக்காக போடுவேன். இவ்வளோதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட் டிஃபன். பாருங்கள், இன்றைக்கி நைட்டு இதுதான் எங்களுக்கு சாப்பாடு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். தினமும் தோசையாக சாப்பிட்டு எனக்கு ரொம்ப போர் ஆயிடுச்சு. நான் தோசை பிரியர் தான். நான் சின்ன வயசுலேருந்து தினமும் நான் தோசை 3 நேரமும் தோசை கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்கிருவேன். இப்போ வர அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். எண்ணெயை ஊற்றி தோசை சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த்தில் ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு ஒரு இடத்துல. சரி, அதனால் இனிமேல் வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நைட்டில் செஞ்சுக்குவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மேகி வாங்கிட்டோம். மேகியுமே ஹெல்த்துன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியான சாப்பாடு, டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். இப்போ ஒரு நாள் சப்பாத்தி அந்த மாதிரி மாற்றிக்கலான் இருக்கேன். மோஸ்ட்லி தோசை தான். இப்போ கொஞ்ச நாளாக சோறு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் நைட்டுக்கு. இல்லைன்னா நைட் நாங்கள் சோறே வைக்கிறது கிடையாது, தினமும் தோசை தான். இப்போ கஞ்சி, சோறு, இந்த மாதிரி சில ஐட்டங்களுக்கு ராகி இதுக்கெல்லாம் மாறி இருக்கும். நான் தினமும் என்ன செய்கிறேனோ அதை நான் வீடியோ போடுவேன் கண்டிப்பாக. நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பாய். வாங்க சாப்பிடலாம்.